இந்த வீடியோவில் வெர்பு பற்றின எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்பாட்டில் ஒரு சென்டென்ஸில் வெர்போட பொசிஷனும் சின்ன சின்ன டிரான்ஸ்லேஷன்ஸும் பார்த்தோம். புது வேர்ப்ஸ் படிக்கிறப்ப டிக்ஷனரிஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் டு தமிழ் ஆர் தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரிஸ் இருக்குது. ஒரு வெர்பை இங்கிலீஷில் படிக்கிறப்ப அதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாம் படிக்கணும். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம் ஆர் இறந்த காலம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நிகழ்கால வினைமுற்று. ரைட் அப்படிங்கிற வேர்டு எழுது அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. ரோட் அப்படின்னா எழுதியது, ரிட்டன் அப்படின்னா எழுதப்பட்டது. ஒரு சென்டென்ஸில் வேர்ப் ஒரு பொருள் என்ன செய்யுது அப்படிங்கிறத குறிக்குது. அதே மாதிரி வேர்ப் ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதனுக்கோ என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் குறிக்குது. தேர்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒரு பொருளோ அல்லது ஒரு மனிதனோ என்னவாக இருக்கிறார் அப்படிங்கிறத குறிக்குது. What a person or thing does, what is done to a person or thing, what a person or thing is. அந்த வேலை, அந்த ஆக்ஷன் நடைபெறுற டைமை பொறுத்து வெர்ப் வேறு வேறு வார்த்தைகளில் ஒரு சென்டென்ஸில் வெளிவரும். எக்ஸாம்பிள்ஸில் ஈட்ஸ் சாப்பிடுகிறான், இஸ் ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான், ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஒர்க்கு அப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸசைஸ், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸில் எதெல்லாம் வெர்ப் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். பிளாக் கலரில் இருக்கிறது வேர்ப்ஸ், ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் வெர்பு பற்றியும் இன்னும் அதர் கிராமர் பார்ட்ஸை பற்றியும் இன்னும் எக்ஸ்பிளனேட்டிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.